வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தா ஃபைனலி நம்ம பொருட்டோட டூ ப்ளூ வாட்டர்ஸ் சாப்டர் 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. சிம்பிளாக சொல்லணும், நம்ம பொருட்டோட டைம் ஸ்கிரிப்ட் சாப்டர் 10. ஸோ இந்த சாப்டர் 10ல் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ ஃபைனலி நம்ம நருட்டோவில் மிகப்பெரிய ஒரு கர்ஸ் வந்து பிரேக் பண்ண போகிறாங்க. ஒரு மெயின் வில்லன் கூட ஒரு நம்ம மெயின் கேரக்டர், ஒரு ஃபீமேல் மெயின் கேரக்டர் வந்து ஃபைட் பண்ண போகிறது. எஸ், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஃபைட்ஸ் நம்ம நருட்டோவில். பட் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம நருட்டோவில் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஃபீமேல் கேரக்டர்ஸுமே கொஞ்சம் நர்ஃப் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மிகப்பெரிய ஃபைட்ஸ்லாம் நீங்கள் நம்ம நருட்டோவில் பார்த்துருக்க முடியாது. பட் நம்ம போருட்டோவில் வந்து உமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா வர்சஸ் ஹிடாரின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபைட் வரப்போகுது. அண்ட் இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம சாரதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கேவை ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் ஏன்னா ஹிடாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கேயோட க்ளோன் தான். ஸோ இந்த ஃபைட்டுக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் சாப்டர் 10 தான் வரப்போகுது. ஸோ சாப்டர் 10 எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, May 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட்லேருந்து ஒரு 3 டேஸில். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைட்டாக இருக்கும்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம சாஸ்கேவோட எபிலிட்டிஸ் வந்து நம்ம சாரதாக்கு வந்து இன்னும் கரெக்டாக தெரியாது. அதே மாதிரி வந்து நம்ம ஹிடாரியோட எபிலிட்டிஸ்மே வந்து நம்ம சாரதாக்கு இன்னும் கரெக்டாக தெரியாது. எஸ், நம்ம சாரதாக்கு வந்து இப்போதைக்கு மாங்கியோ ஷேரிங்கான்னு ஒன்று இருக்குது. அண்ட் அவங்களுக்குமே இருக்குதுன்னு வந்து தெரியும். பட் மாங்கியோ ஷேரிங்கான ஏகப்பட்ட எபிலிட்டி, சுசனோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உச்சிஹாக்கு வந்து அந்த ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோனில் தான் அந்த எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கிளானோட சக்சஸர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற மாதிரி, எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளான் ஹெட் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து அந்த ஸ்டோனை வந்து பாதுகாப்பாங்க. அதில் தான் வந்து நம்ம உச்சிகாவோட எல்லா சீக்ரெட்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ஃபுகாக்கு உச்சிகாவே வந்து நம்ம மாங்கியோ ஷேரிங்கான்னு ஒரு விஷயம் இருக்கிறது வந்து தெரிய வரும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட இந்த ஒரு பேர் தான். வந்து ஒரு இப்போ உச்சிகா கிளானில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஒரு 5 பேரோ இல்லை வந்து ஒரு 3 பேருக்கு தான் இந்த ஃபுல் ரகசியங்களும் வந்து தெரிய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கேரக்டரோட நம்ம இந்த டைம்லைனில் நம்ம பொருட்டோல மோஸ்ட் ஆஃப் த உச்சிகாஸ் யாருமே இல்லை. அண்ட் இந்த கிளான் ஹெட், இந்த ஒரு பொசிஷன், இந்த டூம் ஸ்டோன் எல்லாமே வந்து ஒரு சஸ்பென்ஷன் பீரியட் மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு சாஸ்கே மட்டும்தான் ஒரு கிளான் ஹெட்னு நான் சொல்லுவேன். 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நான் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சக்குராவுமே சேர்த்து தான் சொல்கிறேன். சின்ஸ் ஷீ இஸ் மேரிட் இன் டு உச்சிஹா ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது அவங்களுமே வந்து நம்ம உச்சிஹான்னு நம்ம சொல்லி ஆகணும் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிளாக பார்க்கும்போது இந்த ஒரு டைப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சாரதாவுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த ஐடியாஸ் இருக்குது. நம்ம மாங்கியோ ஷேரிங்கோட ஃபுல் பவர் என்ன, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க சான்ஸே கம்மி தான். ஓகே. ஸோ இந்த மாரி இருக்கும்போது ப்ரோ, ஏன் இப்போ நம்ம இந்த ஃபைட்டுக்காக ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோ வெர்சஸ் நம்ம நருட்டோ ஃபைட் வந்து நம்ம நம்ம ஓட்சுட்சுகி நம்ம மொமோஷ்கியே நம்ம பொருட்டோ மாரி ஃபைட் பண்ணி பார்த்துருப்போம். பட் சாரதா வெர்சஸ் சாஸ்கே ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அண்ட் இந்த ஃபியூச்சரில் அந்த ஸ்டோரி வந்து எப்படி நம்ம ஹிடாரியோட கேரக்டர் வந்து எப்படி டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டோட்டலாக நீங்க பார்க்கும்போது நம்ம ஹிடாரிங்கிறது வந்து நம்ம சாஸ்கேயோட ஒரு க்ளோன் தான். ஃபுல் சாஸ்கேயோட க்ளோன் 2 ரினேகானோட இருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போதைக்கு நம்ம சாரதா வெறும் மாங்கியோ ஷேரிங்கான வச்சு டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் இந்த ஃபைட்டே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிடாரி நம்ம ஹிமாரியை காப்பாற்றதான். ஹிமாரியை இப்போதைக்கு 2 பேரும் கடத்திட்டு போவாங்கன்னு நினைப்பாங்க சாப்டர் 9ல். ஸோ இதை தவிர்க்கிறது தான் நம்ம சாப்டர் 10ல் இது பண்ண போகிறாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம சாரதா ஹிடாரி இப்போ ஃபைட் பண்ணாங்கன்னா, மேபி ஹிடாரியோட மனசு கூட மாறலாம். ஸோ நம்ம சாரதாவ பார்த்து அவரு தன்னோட ஓன் டாட்டர் ஃபீலிங்ஸ் கூட வரலாம். இல்ல நம்ம சாஸ்கேயோட ஒரு ஒரிஜினல் ஃபீலிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு எல்லா க்ளோன்ஸ்க்குமே அந்த ஒரே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஒரிஜினல் கேரக்டரோட ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்கு. பிகாஸ் அந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸோட அந்த கொஞ்சம் விஷயங்கள் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஹிடாரி நம்ம சாரதாவை பார்த்த உடனே ஃபீல் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அந்த ஒரு டாட் அண்ட் டாட்டருக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி அந்த அவருக்குமே அந்த ஃபீலிங் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹிடாரி ஒரு வில்லனா இல்லை ஒரு ஆன்டை வில்லனோ இல்லை ஒரு ஆன்டை ஹீரோ மாதிரி வரப்போறான்னு சொல்லி நமக்கு இதில் தான் தெரிய போகுது இந்த ஒரு ஃபைட்டில். ஆனால் இந்த ஃபைட் எப்படி நடக்க போகுதுன்னு நான் பார்த்துருக்கேன். பிகாஸ்
ரொம்ப நாளாச்சு நம்ம ஒரு ரெனேகான் வர்சஸ் மாங்கியோ ஷெரிங்கான் ஃபைட் பார்த்து. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உச்சியாகுள்ளேயே ஃபைட் பண்ணி நம்ம ரொம்ப நாள் பார்த்ததில்ல. நம்ம முன்னாடி நம்ம நருட்டோல பார்த்துருப்போம். நிறைய இடத்துல நம்ம இட்டாச்சி வர்சஸ் ஒபிட்டோ, ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். மதரா வர்சஸ் ஒபிட்டோ, ஸோ இந்த மாதிரி நிறைய டைம்ல பார்த்துருக்கோம் அந்த மாதிரி உச்சியா வர்சஸ் உச்சியா. பட் இந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு இன்னொரு உச்சியாக ஃபைட் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ். பிகாஸ் நீங்கள் கெஞ்சிட்ஸு பண்ணுவீங்க, நானும் கெஞ்சிட்ஸு பண்ணுவேன். அண்ட் ரெனேகான் இருக்கும்போது அது வந்து ஒரு படி மேலே எல்லாத்துக்குமே. அண்ட் அப்படி இருக்கும்போது ரெனேகான் யூசர் கண்டிப்பாக அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டஃப்டான ஒரு ஃபைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சாரதா அந்த பையன் ஃபைனலி வந்து ஒரு மெயின் வில்லனை வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. விச் இஸ் லைக் நம்ம நருட்டோல வந்து நம்ம நிறைய தடவை அந்த பார்த்ததில்ல. ஐ மீன் மெயின் உமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ண வைக்கிறது. யாஸ் நம்ம சக்குரா கூட நம்ம சசோரி கூடலாம் ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் லைக் இந்த ஒரு வில்லனோட பவர் லெவல் வந்து நம்ம நருட்டோட காகியா லெவலுக்குன்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் எஸ் நம்ம சாஸ்கே லெவலையும் வந்து நம்ம காகியாவுக்கு நிகரான லெவல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கடவுளை வந்து ஃபைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் சாரதா பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஃபைட்டுக்கு வந்து இந்த ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபோரமில் போய் நீங்கள் பொருட்டோ ஃபோரமில் போய் என்னன்னா நீங்கள் போட்டு பார்த்தாலுமே சாரதா வர்சஸ் நம்ம ஹிடாரி, சாரதா வர்சஸ் ஹிடாரி தான் ஃபஸ்ட்டு வரும். ஐ மீன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஃபைட் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் மெயினாக எதிர்பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டோரி. ஸோ எப்படி இந்த ஸ்டோரியை வந்து டர்ன் அவுட் பண்ண போகிறார் நம்ம கிஷிமோட்டோ. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிஷிமோட்டோவோட அந்த ஒரு ஹோல் கான்செப்டே இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம கண்டிப்பாக சாரதாக்கு வந்து நம்ம ரெனேகான் வந்து கிடைக்கணும். ரெனேகான் கிடைக்கணும்னா அவங்களால வந்து எந்த ஒரு ஓட்ஸுக்கு கூடயுமே ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஓட்ஸுக்குமே வந்து ஒரு ரெனேகான் கூட இல்லைன்னா அவங்களால வந்து ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம இடாரிட்டு வந்து ரெனேகான் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே டிஎன்ஏ தான். பிகாஸ் நம்ம சாஸ்கியோட க்ளோன்னால. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நான் ஒரு வீடியோ போட்டிருக்க முன்னாடியே அதை பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹிடாரியால் இப்போதைக்கு நம்ம சாஸ்கேயோட சக்ராவும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ வச்சு நம்ம அவரோட ரெனேகானை மேபி நம்ம சாரதாக்கு வந்து கொடுக்க முடிஞ்சா சாரதா வில் பி லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல். அண்ட் ஈவன் அவங்களால ஓட்ஸுக்கு கூட ஃபைட் பண்ண முடியும் மாங்கியோ ஷெரிங்கான் இல்லாமல். ஏன் நம்ம மாங்கியோ ஷெரிங்கான் இருந்தே நம்ம ஃபைட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. மாங்கியோ ஷெரிங்கானுங்கிறது வந்து ஒரு பவர் சுசனோலாம் இருக்கும். ஓகே நீங்கள் பரவாயில்ல. ஸோ சுசனோ நம்ம டோட்ஸ்காஸோட நம்ம இட்டாச்சி வச்சிருந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்தா ஓகே நீங்கள் ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குது. பட் ஒரு ஓட்ஸுக்கே டிஃபீட் பண்ணால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரெனேகான் இருந்தால் மட்டும்தான் முடியும். பிகாஸ் நீங்கள் சாஸ்கியோட பவர் பார்த்துருப்பீங்க. அவர் ரெனேகானை வச்சு தான் வந்து நம்ம ஓட்ஸுக்கோட எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து கவுண்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து அதுதான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சாரதா வந்து ஜெயிக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெனேகான் தேவைப்படும். அண்ட் இந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக தி பிக்கஸ்ட் ஃபைட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம கிஷிமோட்டோமே சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம கிஷிமோட்டோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு ஃபைட் வந்து வெறித்தனமாக இருக்கும்ட்டு. ஸோ எல்லா ஃபேன்ஸுமே அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நானுமே அதுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபைட் எப்படி டர்ன் அவுட் ஆக போகுது, நம்ம ஹிடாரி வந்து நமக்கு ஆன்டி வில்லனாக கொண்டு வர போகிறாங்களா இல்லை ஃபுல்லாக வில்லனாகவே கொண்டு வர போகிறாங்களா. ஸோ நம்ம முக்கியமாக நம்ம சாரதாக்கு வந்து எப்படி அந்த ரெனேகான் கிடைக்க போகுது. பிகாஸ் யாருமே இப்போதைக்கு டொனேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு மாங்கியோ ஷெரிங்கான் கிடச்சதே வந்து ஒரு அவுட் ஆஃப் த ஸ்டோரி கொண்டு தான், ஐ மீன் அவுட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி கொண்டு போய் தான் எடுத்தாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாங்கியோ ஷெரிங்கான் வந்து ஒருத்தவங்க லூஸ் பண்ண பெயினில் தான் வரும்ட்டு. பட் அது வந்து உண்மையாக இருந்தாலே வந்திருக்கும். பட் நம்ம சாரதாக்கு வந்து எப்படின்னா பொருட்டோட அந்த இறந்த செய்தி கேட்டு, ஐ மீன் ஜஸ்ட் ஒரு நியூஸை கேட்டே அவங்களுக்கு வந்து மாங்கியோ ஷெரிங்கான் வந்துட்டுன்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் ஜஸ்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஸ்டோரி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ திங்க் நம்ம கிஷிமோட்டோ வந்து இந்த ரெனேகானுக்கு அவுட் ஆஃப் த ஸ்டோரி போனால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ஒரு சாக்ரிஃபைஸ் எப்படி நம்ம ஒபிட்டோ கடைசியில் வந்து நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாரோ அதே மாதிரி வந்து நம்ம ஹிடாரி ஒரு நல்ல கேரக்டராக மாறினா ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டேட் அண்ட் டாட்டர் அண்ட் இப்போ ஒரு ஃபைட் நடக்க போகுது. இந்த ஃபைட்டில் நம்ம ஹிடாரி நம்ம சாரதா பற்றி புரிஞ்சுக்கிட்டாருன்னா மேபி கடைசி ஃபைட்லேயோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஃபைட்லேயோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடாரி நல்லா கேரக்டராக மாற சான்சஸ் இருக்கு கைஸ். ஸோ நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த ஃபைட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறது சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் தென் திஸ் வாஸ் பாஸ் எண்டிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.